ப்ளவுஸில் பேக் பீஸ் எப்படி மார்க் பண்ணலான்னு இந்த வீடியோவில் காமிச்சிருக்கேன். என்னோடய ஃபுல் லென்த்து பார்த்தீங்கன்னா 13.5. அதை தான் இப்போ நான் இங்கே மார்க் பண்ணிக்கிறேன். அதுக்கு மேலே ஷோல்டர் ஜாயின் பண்ணுறதுக்காக 1/2 இன்ச்சு, கீழே மடிச்சடிக்கிறதுக்காக கீழே 1 இன்ச் அளவுக்கு துணி விட்டுருக்கேன். இப்போ இது எல்லாத்தையுமே நாம் லைன் போட்டு எடுத்துக்கலாம். ஷோல்டர்கிட்டையும் 1/2 இன்ச் விட்டோம் பார்த்தீங்களா, அந்த இடத்துலையும் லைன் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ நம்மளோட ஃபுல் லென்த்தை மார்க் பண்ணியாச்சு. கீழே பேக் பீஸில் இருக்கக்கூடிய நெக்குக்கு கீழே இருக்கக்கூடிய இடம் எவ்வளோ இருக்குதுன்னு அளவு ப்ளவுஸ் வச்சு மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இதில் பார்த்திங்கன்னா 6.75 இருக்குது. இந்த 6.75 கீழே 1 இன்ச்சு விட்டோம் பார்த்திங்களா, அந்த இடத்துல வச்சு மார்க் பண்ணிக்கலாம். இப்போ அளவு ப்ளவுஸை அந்த 1 இன்ச்சுக்கு மேலே வச்சு ஷோல்டர்கிட்ட ஸ்ட்ரெயிட்டாக பிடிச்சி பேக் இருக்கக்கூட நெக்கை வரைஞ்சி எடுத்துக்கலாம். நம்மளுக்கு எப்போவுமே பார்த்திங்கன்னா ஷோல்டரு 2.5 தான் வரும். ரொம்ப ப்ராடாக போடணுன்னு ஆசைப்பட்றவங்களுக்கு தான் 3, 3.25 அந்த மாதிரி வரும். இப்போ ஷோல்டர் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா இவங்களுக்கு 2.25 இருக்குது. 2.25 மார்க் பண்ணிக்கிறேன். அதுக்கு பக்கத்தில் 1/2 இன்ச்சு தையலுக்காக மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ அளவு ப்ளவுஸ் வச்சு நம்ம நெக்கை அப்படியே வரைஞ்சி எடுத்துக்கலாம். 2 ஷோல்டரையும் எப்போவுமே கரெக்டாக சேர்த்து வச்சு பிடிங்க. ஷோல்டர் கிட்ட வச்சு துணி 2யும் ஒன்றா சேர்த்து பிடிங்க. அப்போ தான் நமக்கு நெக் ஷேப்பும் மாறாமல் கிடைக்கும். இப்போ இது இந்த மேலேயே லைன் போட்டுனே வந்துடலாம். நமக்கு வளைவு எங்கே இருக்கோ அதில் அப்படியே லைன் போட்டு எடுத்துக்கலாம். நான் லைட்டாக இந்த இடத்துல பெண்டு கொடுத்து எடுத்துக்கிறேன். இப்போ நமக்கு செஸ்ட் அளவு எவ்வளோன்னு மெஷர் பண்ணி எடுத்துக்கலாம். இவங்களோட நெக்கு வந்து மேலே இருக்கிறதுனால நான் இப்படியே மார்க் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இவங்களுக்கு பார்த்திங்கன்னா 8 வருது. செஸ்ட் அளவு 8 வச்சு மார்க் பண்ணிக்கிறேன். கீழே வேஸ்ட் எவ்வளோ இருக்குன்னு மெஷர் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ கொக்கி சைடு அப்படியே பிரித்து போட்டுட்டோம். கொக்கி சைட்லேருந்து நம்ம ஸ்டிச் பண்ணிக்கிற இடம் வரைக்கும் அப்படியே நாம் மார்க் பண்ணி எடுத்துக்கலாம், அளவு எடுத்துக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா மொத்தமாக 27 வருது. இப்போ இந்த 27 நாம் 4ஆக மடித்து எடுத்து அதில் ஒரு பாகத்தில் தான் நாம் கீழே மார்க் பண்ணுவோம். 27 ஃபஸ்ட்டு ஒரு ஃபோல்ட் பண்ணால் 13 வருது. அந்த 13 இன்னொரு முறை மடிக்கும் போது நமக்கு 6.25 வருது. அந்த 6.25 மார்க் பண்ணிக்கிறோம். அது பக்கத்தில் 1 இன்ச் அளவுக்கு டாட் பிடிக்க, அதுக்கும் பக்கத்தில் 1.5 இன்ச் அளவுக்கு நம்ம தையலுக்காக போட்டிருக்கோம். இப்போ நம்ம மேலே ஷோல்டருக்கு எவ்வளோ வந்துச்சோ அதே அளவை கீழே மார்க் பண்ணி செஸ்ட்டுக்கிட்ட நம்ம லைன் போட்டுக்கலாம். சைடு எவ்வளோ வருது ஃபுல் லென்த்துன்னு நான் மார்க் பண்ணிக்கிறேன். எனக்கு 7.25 வருது. அந்த 7.25 மார்க் பண்ணிக்கிறோம். அது கூட நான் 1/2 இன்ச் அளவுக்கு தையலையும் சேர்த்து மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ கோடு போட்டு எடுத்துக்கலாம். இதுக்கு மேலே நாம் ஆம்கல் கர்வு வரைஞ்சிக்கலாம். இவ்வளோ தான் பேக் பார்ட்டு. இதில் எதனா புரியலைன்னா கமெண்ட்டில் கேளுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மார்க் பண்ண எல்லா இடத்துலையும் நாம் லைன் போட்டு எடுத்துக்கலாம்.